தொழில் போட்டியாளத்தான் திமுக விஜய் எதிர்க்கிறாருன்னு KP முனுசாமி சொன்னா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வேற மாதிரி யோசிச்சிருக்காரு. மேடைக்காக சும்மா காமெடி பண்றாருங்க விஜய், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு தம்பி விஜய்க்கெல்லாம் தெரியாது. இவர் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு 3 வருடம் ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பித்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதற்கு இவர் நல்ல திமுக போட்டி யாருக்காவது போட்டி இருந்து போட்டோம், எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு போட்டி யாரும் இல்லை. இன்றைக்கு தேர்தல் களத்தில் இன்றைக்கு சூழ்நிலையில் எங்களுக்கு போட்டியாக தமிழக தேர்தல் களத்தில் யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தான் அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, நானும் போட்டி இணையும் போட்டுட்டு. அவர் அதிமுக எங்களுக்கு போட்டின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டார். ஏன்னா அதிமுகவோட சுய ரூபம் சுய பலம் என்னன்ட்டு அவருக்கு தெரியும். மேடைக்கு காமெடி பண்றாரு. காமெடி பண்றதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. திமுக அதிமுக கூட்டணியில மற்ற கட்சிகளெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் தாவேக கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வாருன்னு செங்கோட்டையன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதோட விட்டாரா, தாவேக கூட்டணிக்கு இன்னும் எத்தனை கட்சிகள் வரும்னு பாருங்கன்னு வேற அடிச்சு விட்டு இருக்காரு. தாவேகா கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி பொறுத்திருந்து இல்லை, நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறாள், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பது நீங்கள் பார்க்க போகிறோம். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்ல அதுதான் பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. ஜெயலலிதா 78வது பிறந்த நாளை ஒட்டி அவரை பாராட்டின எல்லா தலைவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லியிருக்காரு. எக்ஸல பதிவுகளையும் மனதின் குரல் மூலமாகவும் ஜெயலலிதாவின் சேவை மக்கள் மனசுல என்றைக்கும் இருக்கும் சொன்ன பிரதமர் மோடிக்கு EPS முதல்ல நன்றி சொல்லியிருக்காரு. அதே போல ஜெயலலிதாவை பாராட்டின குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவிச்சிருக்காரு.